வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிறேன். இலவசத்தால எந்த வளர்ச்சியும் காண முடியாது. இலவசத்துல இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறான்னு கேட்டா பதில் ஒன்றை இருக்காது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுதான் கனவா இருக்க முடியும். அது தெரியல. ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அதாவது இப்ப அண்ணன் செல்வமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு. அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க. அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமாக வந்துச்சு. இப்போ நான் நடித்த ஒரு என் தம்பி சண்முக இயக்குன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கியிருக்காங்க, ஒலியை அல்லது காட்சியை. இப்போ அது மாதிரி எந்தெந்த காட்சிகள் பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல. அப்போ அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரமுள்ள நாட்டில் நம்ம வாழ்றோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நான் என்ன சொல்றது? சரி, ஐயாவுடைய கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம். வேற இப்ப தனியா நிக்கல, கூட்டமா இருக்கிறாங்க. தேர்தலில் அண்ணன் தனியா தான் போட்டிடுறேன். இப்ப பிப்ரவரி 21 மாநாட்டில் எல்லாரையும் அறிவிக்கிறேன். தனியா தான் போட்டிடுறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, அண்ணன் யாரோட கூட்டணி வைக்கலாம் சார்? ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட என் கூட வந்து வா. ஜெயிக்கிறன்னா சரியானதை செய்யணும், எளிதானதை செய்யணும். ஜெயிக்கிறவன்னா எதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லு. 1000 2000 கொடுக்கவா? எதுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லு. அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தா நான் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே. இப்ப கூட சொன்னல, அந்த வீடே நல்லா தான் இருக்குன்னா தனியா வீடு வேண்டியது இல்லையே, அங்கேயே இருக்கலாமே. அப்ப தனியா நான் ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை, என் நிலைப்பாடு வேற, தனித்து. அதனால என் பாதை வேற. என் பாதை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது என் மக்களை. அது பன்னெடுங்காலமா நரகத்துல வச்சு அழுத்துது என் மக்களை. அதனால அங்கே நான் போக முடியாது. வராம எப்படி இருக்கும் தம்பி? இது எப்படி இருக்கும்? 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க? நான் அதை விரும்பல, அதை செய்ய மாட்டேன், அந்த தவறை செய்ய மாட்டேன். படிப்பறிவிலும் மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன், நான் கொள்கையை கொண்டவன். என் முன்னவர்கள் பட்டதுல இருந்து நான் இப்போ குறிப்பாக ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு 10.5 விழுக்காடு வாக்கு இருந்துச்சு தனியா நிற்கும் போது. இன்னைக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் இங்க கூட்டணி வச்சதுனால குறையுது. நம்பிக்கையை இழக்கிறோம், தனித்துவத்தை இழக்கிறோம். அதை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வெறும் தேர்தல் அறிக்கை தானே, புதுசா ஒண்ணும் இல்லையே. இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல கூட 1000 கொடுக்கறதுங்கிற ஒரு அறிக்கை இல்லை. அது ஒரு அறிவிப்பு. ஆனால் அண்ணன் தேர்தல் அறிக்கை கொடுக்கல, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்ல. ஆட்சி எப்படி நடக்கும், எப்படி நடத்தணும்னு ஒரு எப்படி சொல்றது, பைபிள் பகவத்கீதை குர்ஆன் மாதிரி ஒரு அப்படி கொடுக்குறேன். அது ஒரு இது ஒரு இது மாதிரி கொடுக்குறேன். நான் இல்லைனாலும் நீங்க ஆட்சி செய்யலாம். படிச்சு அண்ணன் சொல்லிக்கிறது சரியா தானே இருக்குது, இதை வச்சு ஆட்சி செய்யலாமே. கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வுங்கிறார். இலவசத்தை ஒழிப்போம். கையேந்தும் போது தன்மானத்தை இழக்கிறான். தமிழ் பேரினம் அவமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்ல, கவர்ச்சி திட்டம், வீழ்ச்சி திட்டம்ங்கிறேன். வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிறேன். இலவசத்தால எந்த வளர்ச்சியும் காண முடியாது. இலவசத்துல இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறான்னு கேட்டா பதில் ஒன்றை இருக்காது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுதான் கனவா இருக்க முடியும். அதுக்கான வழியை நான் சொல்றேன். அப்ப நீ அதுபடி ஆட்சி செய்யலாம். அதுதான் நான் கொடுக்க போறேன். 16ல கொடுத்தேன், 21ல கொடுத்தேன், இப்ப 26ல கொடுப்பேன். புத்தகமாவும் கொடுப்பேன், இந்த மாதிரி காணொலி ஆவணமாவும் போட்டு காட்டுவேன். என் ஆட்சியில பேருந்து எப்படி இருக்கு, என் ஆட்சியில பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, என் ஆட்சியில சாலை எப்படி இருக்கு, என் ஆட்சியில மின் உற்பத்தி விநியோகம் பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்கு. அதை ஏன்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு கற்பனைக்குள்ள ஓடலைன்னா நான் போட்டு காட்டுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.